இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club formals and casual shirts. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. நிறைய கோயில்களில் வந்து தமிழில் அர்ச்சனை இருந்தால் கூட அது வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல. என்ன ஆதாரத்தில் முன்வைக்கிறீங்க இதெல்லாம்? அந்த அர்ச்சனை நடக்கிறது ரெண்டு செயல்பாடுகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, அர்ச்சனை நடக்கலை. ரெண்டாவது, குடமுழுக்குகள் நடத்தப்படவில்லை. ரெண்டுக்குமே எங்கிட்ட ஆதாரம் கிட்டத்தட்ட 2000 கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு நடத்தியிருக்கோன்னு அமைச்சர் சேகர் பாபு முதலமைச்சர் கடந்த வாரம் பாராட்டினார். இல்லை, அந்த அறிவிப்பு பலகையிலேயே தெளிவா இங்கிருந்து அலைபேசியில் அழைச்சி அந்த அர்ச்சகரை கையோட கூட்டு போனா தான் உங்களுக்கு தமிழ்ல அர்ச்சனை கிடைக்குங்கிறத அறிவிப்பு பலகையில கொடுக்கணுமா வேண்டாமா? யார் மேல இந்த குற்றச்சாட்டு வைக்க? ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டம் எஃபெக்டிவா இல்லங்கிறது உங்க கவலையா இருக்கும். செயலுக்கே வர முடியாத ஒரு திட்டத்தை அப்புறம் அப்புறம் கூப்பிட்டா அவங்க தமிழ் அர்ச்சனை செய்ய தானே போறாங்க. அப்புறம் எப்படி செயல்முறையில் எப்படி சொல்ல முடியும்? தனிப்பட்ட அந்த அர்ச்சகருடைய பிரச்சனையை நீங்க அரசு பிரச்சனையா ஓவராலா சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா ஒரு கோயில்ல மட்டும் இது இருக்குதுன்னா ஒரு தனிப்பட்ட பிரச்சனைன்னு கேட்கலாம். எல்லா கோயில்லையும் இதே தான் நிலைமையா இருக்குதுன்னா அந்த நீதிமன்றம் சொல்லிருச்சுதுன்னா நாங்கள் ஆகம கோயில்கள் எது ஆகம கோயில்கள் இல்லைன்னு பிரித்து ஆகம கோயில்களுக்கு அந்த பிற மண்ணினரான பிராமணர்களை மட்டுமே நியமித்துக் கொள்கிறோம். ஆன் ரெக்கார்ட் தீர்ப்பு. இன்னொன்று அரசாங்கம் சொல்லுதுங்க, அதே சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அர்ச்சகரை தவிர மற்றது எல்லாத்துலயும் சமத்துவத்தை கடைபிடிப்போம். அப்ப என்ன ஓதுவாரு, மடப்பள்ளியில் இருக்கிற பணியாளர், இதுல தான் ஏற்கனவே எல்லாரும் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே. ஒரு நல்ல தமிழர்களுக்காக இருக்கிற அரசுன்னா தமிழ்ல நடத்திட்டு போக வேண்டியது தானே. தீர்ப்பு தான் சொல்ற, ஆறுங்கிற கிளாஸுக்கே போக வேண்டாம். தமிழ்ல நடந்திருக்குன்னு சொல்றது அப்ப எதுன்னு சொல்றீங்க? நாங்க சொல்றது நீதிமன்ற ஆணைப்படி சம அளவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, நீதிமன்ற ஆணையை பற்றி பேசவே இல்லை. அவர் என்ன சொல்ற, நாங்கள் இந்த ஸ்தானிகர்கள்ட்ட கேட்டோம், நாங்கள் வந்து சர்வசாதகர்கிட்ட கேட்டோம். இவங்கெல்லாம் யாருன்னா சமஸ்கிருதத்தில் நடக்கணும்ட்டு இப்போ கோயிலுக்கு வந்தவங்க. பிறகு கோயிலில் இருக்கிற சிவாச்சாரியார்கள்ட்ட கேட்டோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ். நீங்கள் கோர்ட்டு தீர்ப்புக்கு மேலே இவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பீங்களா? கோர்ட்டு தீர்ப்பு கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸை கேட்டுட்டு தானே வந்துச்சுது. அப்போ கோர்ட்டு தீக்க விலக்கி வச்சிருவீங்க, நீங்கள் சிவாச்சாரியார் பேச்சை தான் கேட்டுவீங்க. இது அமைச்சர் வரைக்கும் போய் அமைச்சரே என்ன சொல்கிறாரு, தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படுங்கிறார். முக்கியமான பேசுபொருளாக நீங்கள் முன்னெடுக்கிறது வந்து நிறைய கோயில்களில் வந்து தமிழில் அர்ச்சனை இருந்தால் கூட அது வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதை வச்சுக்கிறாங்க. ஈவன் HRNC கண்ட்ரோலில் இருக்கிற கோயிலையுமே அதே நடைமுறை தான் இருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. என்ன ஆதாரத்தில் முன்வைக்கிறீங்க இதெல்லாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த அர்ச்சனை நடக்கிறது ரெண்டு செயல்பாடுகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, அர்ச்சனை நடக்கலை. ஒன்று, ரெண்டாவது, குடமுழுக்குகள் நடத்தப்படவில்லை. ரெண்டுக்குமே எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. 2000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு நடத்தியிருக்கோன்னு அமைச்சர் சேகர் பாபு முதலமைச்சர் கடந்த வாரம் பாராட்டினாரு. ஆமா, இந்த நாங்களும் 2000 இடத்துலையும் ஒரு இடத்துல கூட நீதிமன்ற தீர்ப்புப்படி இல்லை. நான் ஒன்னொன்னுக்கா வரேன். முதல்ல அர்ச்சனையில் இப்போ அர்ச்சனைனா என்ன, போவாங்க மக்கள் வந்து அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போவாங்க, ஒரு சீட்டு வாங்குவாங்க, அர்ச்சனை சீட்டு வாங்குவாங்க, உள்ளே கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் என்ன கேட்கணும், தமிழ் இல்லை, அவர் உள்ளே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட எனக்கு தமிழில் பண்ணி கொடுங்க, நான் வாங்கி பண்ணி கொடுக்கணும். இவ்வளவு தானே முறையாக இருக்க முடியும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறது வேற. இது வந்து அனைத்து கோயில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்வதற்கான ஒரு திட்டம் கூட கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வேணும்னா இப்படி கொண்டு போய் உள்ளே கொடுத்துட முடியாது. நீங்கள் அர்ச்சனை இதை வாங்கிட்டு உள்ளே போய் கொண்டு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், வெளியே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவிப்பு பலகைகிட்ட போங்க, அதில் 2-3 அலைபேசி எண்கள் இருக்கின்றன, அந்த அலைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. சரி, அவர் அலைபேசி எடுக்காட்டு என்ன இருக்குது, அவர் எங்கே இருக்கார், வெளியேருந்து நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவாரா, உள்ளே தான் இருக்காரா, உள்ளே தான் இருந்தால் இதை கொடுத்து அவரை பண்ண சொல்லுங்களேன், நான் ஏன் அங்கே போனோம். ஏற்கனவே இவங்க ரொம்ப நேரம் உள்ளே வந்து வரிசையில் நின்று இங்கே வந்துடுறாங்க, திருப்பி அங்கே போங்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? இல்லை, அந்த அறிவிப்பு பலகையிலேயே தெளிவாக இங்கேருந்து அலைபேசியில் அழைச்சி அந்த அர்ச்சகரை கையோட கூப்பிட்டு போனால் தான் உங்களுக்கு தமிழில் அர்ச்சனை கிடைக்குங்கிறத அறிவிப்பு பலகையில் கொடுக்கணுமா வேண்டாமா?
ரெண்டுமே இல்லாமல் அலைபேசி இருக்குது. இந்த திட்டத்தை பற்றி அறிவிச்சுட்டாங்க. யார் மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? யார் மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? இந்து சமய அறநிலையத்துறையின் செயல் அலுவலர்கள், ஆணையர், செயலாளர், அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் தமிழக முதல்வர் மேலே கூட தான் வைக்கிறோம். எல்லார் மேலேயும் தான் வைக்கிறோம். அவங்க தானே இந்த திட்டம் கொண்டு வர்றாங்க. இதை எவ்வளவோ இடங்கள்ல பேசிவிட்டோம். இதுக்கு பிறகு கூட அதை மாற்ற மாட்டாங்க. இது முதலமைச்சர் காதுக்கு முதலமைச்சர் காதுக்கு போச்சுதோ இல்லையோ, ஆனால் நாங்கள் அமைச்சர்கிட்ட நேரடியாகவே பேசியிருக்கிறோம். ஸோ அமைச்சர், செயலாளர், ஆணையர், செயல் அலுவலர் எல்லார் மேலேயும் நேரடியாக குற்றம் சாட்டுவோம். இந்த தகவல் இப்படி ஒரு நகைப்புக்குரிய திட்டமாக இருக்குதா இல்லையா? இந்த நகைப்புக்குரிய திட்டம் அரசாங்கத்தில் செயல்படுத்துகிற தகவல் முதல்வருக்கு சென்றும் அவர் செயல்படாமல் இருந்தால் அது அவருடைய தவறு. போகவே இல்லைன்னா அதுவுமே அவர் தவறு தான். அதனால முதலமைச்சர்ல இருந்து செயலாளர்ல எல்லோரையும் ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டம் எஃபெக்டிவா இல்லங்கிறது உங்க கவலையா இருக்கும். செயலுக்கே வர முடியாத ஒரு திட்டத்தை வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டா அவங்க தமிழ் அர்ச்சனை செய்ய தானே போறாங்க. அப்புறம் எப்படி செயல்முறையில் எப்படி சொல்ல முடியும்? அதுலதான் ரெண்டு. ஒண்ணு வரிசையில் நின்று இங்க வந்தவர் திருப்பி அங்க போடும், திருப்பி அங்க போய் பேசணும். அவர் பல நேரங்கள்ல அவர் எடுக்கிறதே இல்லை. அவர் உள்ள இருந்துச்சுன்னா தான் உள்ளே கொடுத்துடலாம, எதுக்கு திருப்பி வெளியே போய்? விமர்சனம் அரசு மேல மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பிராமணர்கள் மேலேயுமே உங்க வெறுப்பு நீங்க சொல்றீங்க. அவங்களும் நிறைய இடத்துல அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க தமிழ் அர்ச்சனை பண்ணா கூட அவங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கிற ஒரு விமர்சனத்தையும் நீங்க முன்வைக்கிறீங்க. அதையும் முன்வைக்கிறோம். ஏன்னா திருச்செந்தூர்ல நாங்கள் எல்லோரும் இந்த செயல் அலுவலர்கிட்ட பேசிட்டு தான் அங்கே போய் திருச்செந்தூரில் குடமுழுக்கு தமிழில் நடத்தணுங்கிறத கேட்க போயிருந்தோம். அப்போ நாங்கள் உள்ளே போய் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு உள்ளே போனால் தமிழில் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு 20 பேர் தமிழ் குடமுழுக்கு கேட்க வந்தவர்கள் உள்ளே நுழைஞ்சி வரிசையில் இருந்து உள்ளே போனால் தமிழில் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அப்புறம் உள்ளே இருக்கிறவெல்லாம் போராட்டம் பண்ண பிறகு வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவருக்கு தமிழில் என்ன அர்ச்சனை போற்றிகள் சொல்ல தெரியவில்லை, மந்திரங்கள் எதுவுமே சொல்ல தெரியல. நாங்கள் சொல்ல திருப்பி சொன்னார். அதுவும் ஒரு வழியில் நல்லதாக போச்சுன்னு வைங்க. முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு தமிழிலே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைங்கன்னா அதையும் அங்கேயே சொல்லிட்டார், கருவறையிலிருந்தே சொல்லிட்டார். ஆனால் இப்படி நிலைமை தான் இருக்கிறது. அந்த திருச்செந்தூரில் நாங்கள் போனதில் உண்மையில் நடந்தது. பல கோயில்களில் அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற அர்ச்சனை செய்பவர்களும் இதை முறையாக பாதுகாத்து கொண்டு. சரி, இப்போ ஒரு கோயிலுக்கும் நீங்க சொல்ற மாதிரி தமிழ் அர்ச்சனை பண்றதுக்குன்னு ஒரு 3-4 பேரை நியமிக்கிறாங்கல்ல, அவங்க அந்த கருவறைக்கு பக்கத்துலயோ அங்கேயே இருக்கணும் இல்ல? யாராவது தமிழ்ல கேட்டாங்கன்னா டக்குன்னு அவங்க வந்து பண்ணணும், அதுதானே முறை. ஆனா அது இல்லாம நீங்க போன் நம்பர் அப்போ அது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனையை நீங்க எப்படி அரசுடைய பிரச்சனையா மாத்துறீங்களோ? ஏங்க நீங்க அலைபேசி எண்ணில் துலுக்கமா வரணும்னு நினைக்கிறேன். அரசு அந்த கோயிலுக்கு 4 பேரை தமிழ் அர்ச்சனை பண்றதுக்கு நியமிச்சிருச்சு. அந்த 4 பேரு ஷிஃப்ட் பேசிஸ்லயோ இல்ல வந்து அந்த நேரம் அந்த பூஜை மண்டல பூஜைக்கு தொடர்பாகவோ அந்த இடத்துல இருக்கணும். அவங்க இல்ல அப்படிங்கறது அந்த தனிப்பட்ட அந்த அர்ச்சகருடைய பிரச்சனையை நீங்க அரசு பிரச்சனையா ஓவராலா சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா ஒரு கோயில்ல மட்டும் இது இருந்துச்சுன்னா ஒரு தனிப்பட்ட பிரச்சனைன்னு கேட்கலாம். எல்லா கோயில்லையும் இதே தான் நிலைமையா இருக்குதுன்னா நீங்கள் இப்போ உங்கள் ஊடகத்திலிருந்து நம்ம ஒரு நாள் சொல்லுங்க, நம்ம போவோம், அங்கே போய் கேட்போம் என்ன நடக்குதுன்னு அப்படியே படம் எடுத்து காட்டுவோம் மக்கள்கிட்ட. எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். நான் இந்த கோயில் தான் சொல்ல, எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இல்லை அவங்க அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் தடுக்கிறாங்களா? அவங்க நீங்க ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்கள் வெளில போங்க, உங்களுக்கு ஃபோன் வந்தால் வாங்கன்னு அவங்கள தடுக்கிறாங்களா? இல்லை, இது வந்து புதிதாக அர்ச்சகர்கள் போடப்படவில்லை. இருக்கிற அர்ச்சகர்களுக்கு தான் பொறுப்பு போட்டிருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களை புதிதாக வந்த சில பேரை போட்டிருக்கிறாங்க, அவங்கள உள்ள தடுக்கிறாங்கங்கிற கேள்வியே இல்லை. ஏற்கனவே வேலை பல ஆண்டுகள் அதே கருவறையில் வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தான் போடுறாங்க. ஒன்று அவர் உள்ளே இருந்துக்கிட்டு பதில் சொல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா அவர் வேற மெஜாரிட்டியோட அவ்வளோதான். மெஜாரிட்டியோட நம்மளும் மெஜாரிட்டியோட இருந்துருவோம் அப்படின்னு அவ்வளோதான். ரெண்டாவது அவருமே சமக்கிருதத்தை தூக்கி பிடிப்பவர் தான். அவரும் பிரமணினரான பிராமணர் தான். அவருமே தமக்கிருத மொழியில தான் பூசை கருவறைக்குள்ளே இருக்கணும், கருவறைக்கு வெளியே தான் ஓதுவார்னு தமிழில் ஓதணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறக்கூடியவர்கள் தான் அந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருமே. யாருமே தமிழர்கள் இல்லை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகவும் இல்லை. இது இந்த திட்டத்திலே இவ்வளவு ஓட்டம் இருக்குது. அதனால தான் நாங்கள் முதலமைச்சர் வரைக்கும் இவ்வளோ கடுமையாக பேச வேண்டியிருக்கு. அப்புறம் திட்டத்திலே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது செயல்படுத்துகிறவர்கள் அவங்க ரொம்ப அவர்களை குறை சொல்லி பயணம். நிறைய கோயில்களில் குடமுழுக்குகள் தமிழில் நடத்தப்படுது, தமிழ் மந்திரங்களை நம்ம கேட்குறோம், அங்கே மைக்கில் தான் ஊதுறாங்க, நம்ம அதெல்லாம் கேட்குறோம். அப்போ 1-2 இடங்களில் தான் அந்த மாதிரி நடக்குதா?
அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற ஒரு திட்டம். இது 1960களிலேயே ஒரு சட்டம் இயற்றினார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் போட்டாங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ட்டு. அது வந்து பல நீதிமன்ற அதுக்கப்புறம் அண்ணா ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அது நிறைவேற்றப்படுது. கடைசியாக 2020 இந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் ஒரு பணி நியமன விதிகள், இந்து சமய அறநிலையத்துறையில் எந்தெந்த பதவிக்கு எப்படி இப்போ அதை ஆட்களை பணி நியமனம் பண்ணணுங்கிறதுக்கு விதிகள் போடுறாங்க. அப்போ 2021 இந்த ஆட்சி வந்த உடனே அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேரோ 80 பேரோ எனக்கு சரியாக தெரியலை, அவ்வளோ பேருக்கு அது தமிழக அரசாங்கம் நடத்திய பயிற்சியில் பங்கு பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள். அதுவே 300க்கு மேலே இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே வேலை 300 பேர் தானே, 6000க்கு மேலே பணியிடங்கள் காலி இருக்கின்றன. 300 பேருக்கு கொடுத்துருக்கலாம், அதில் ஒரு குறிப்பிட்டது 60ஓ 80ஓ ஏதோ கொடுத்தாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, சிவாச்சாரியார்கள்ங்கிற போகிறாங்க, அந்த ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள், பிஜேபி பாஜகவோட அனுதாபிகள்லாம் போகிறாங்க. போகும்போது அரசாங்கம் போடுறாங்க, இது வந்து ஆகமத்துக்கு முரணானது எல்லாம் போடுறாங்க. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லணும்? சட்டம் இருக்குது, சட்டத்துப்படி இது தவிர அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆகமத்தை வச்சுக்க, ஆகமத்துப்படியே கொண்டாடிக்க, எப்படி வேணாலும் நீ வந்து அங்கே அர்ச்சகர்களை வச்சுக்க. ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் ஆகமத்துக்கும் முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் அரசியல் கான்ஸ்டிடியூஷன் வில் ப்ரிவைல், அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேலானது. அப்போ அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அவங்களே சொல்கிறாங்க, அரசியல் அமைப்பு எல்லாருக்குமே சம உரிமை இருக்குங்கும் போது அந்த ஆகமத்தில் இந்த உரிமை மறுக்கப்படும் பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் தான் செல்லுபடி ஆகுங்கிறது தெளிவாக வழக்கு கொடுத்துருக்காங்க. சேஷம்மாள் வழக்குன்ட்டு ஒன்று இருக்குது. மற்றும் இந்த சபரிமலையில் மேலே போனாங்களே பெண்களுக்கு, அதுவும் அந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிற அந்த இதெல்லாம் சொல்லித்தானே ஒரு அரசாங்கம் அங்கே வாதிடணும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லணும். அரசு வழக்கறிஞருங்க, சண்முக சுந்தரம் ஐயான்னு பேர், அவர் அரசு தலைமை வழக்கறிஞர். அவர் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நீதிமன்றம் சொல்லிருச்சுதுன்னா நாங்கள் ஆகம கோயில்கள் எது ஆகம கோயில்கள் இல்லைன்னு பிரித்து ஆகம கோயில்களுக்கு அந்த பிற மண்ணினரான பிராமணர்களை மட்டுமே நியமித்துக் கொள்கிறோம். நல்லா பாருங்க, ஆன் ரெக்கார்ட் தீர்ப்பு. உலகத்தில் எங்கேயாவது உண்டாங்க? வாதி எனக்கு கேட்குறாரு, வாதி நீங்கள் பார்க்கலாம், தீர்ப்பு இருக்குது, வாதி கேட்குறாரு எனக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுங்கிறாரு. நம்ம இவங்க கேட்குறாங்க, அரசாங்க தரப்பு என்ன சொல்லுதுன்னா அவங்க சொல்கிறதையே வழிமொழிந்து வாதியும் பிரதிவாதியும் ஒரே இதை தான் சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக சொல்கிறாங்க, அரசாங்கம் சொல்லிருச்சுது, அந்த நீதிமன்றம் உத்தரவுச்சுன்னா நாங்கள் 2ஆக பிரித்து விடுகிறோம். அதுலேயே இருக்கிற நுட்பங்களை பாருங்கள். அரசாங்கமே நம்ம சமஸ்கிருத கல்லூரியில் செயல் அலுவலர், முன்னால் இருந்த தேர்தல் ஆணையர் ஐயா அந்த கோபால்சாமி அவர்களை, அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார், அவரை சமஸ்கிருதம் சார்பாக ஒருத்தரை நியமிக்கவும் செஞ்சுட்டாங்க. இவர் அந்த குழுவில் ஆகம கோயில் பிரிக்கிறதுக்கு நியமித்தாங்க. ஆச்சா, இப்போ இன்னொன்று அரசாங்கம் சொல்லுதுங்க. அதே சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அர்ச்சகரை தவிர மற்றது எல்லாத்துலேயும் சமத்துவத்தை கடைப்பிடிப்போம். அப்போ என்ன ஓதுவார், மடப்பள்ளியில் இருக்கிற பணியாளர், இதில் தான் ஏற்கனவே எல்லாரும் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ அதுக்கு என்ன அங்கே போய் அதுக்கு ஒன்று சட்டம் தேவையா? 1967 போராட்டம் தேவையா? பணி நியமன விதிகள் தேவையா? நம்ம கேட்குறதே அனைத்து சாதியினரும் தமிழன் தீண்டாமைப்படல, கருவறை தீண்டாமைக்குள்ள இருக்கக்கூடாது, தமிழ் மொழி தீண்டா மொழியாக இருக்கக்கூடாதுன்னு தானே கேட்குறோம். அப்போ இந்த நகைச்சுவையை அவங்க சொல்கிறாங்க, மற்றதுலலாம் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோங்கிறாங்க. அப்போ வாதியும் பிரதிவாதியும் 2மே சேர்ந்து பிரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நியாயமான முறையில் இந்த தீர்ப்பு வந்து ஏறத்தாழ 1.5-2 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அந்த குழுவே முழுமையாக போடப்படவில்லை. ஒரு கோயில் கூட இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை. என்னைக்கு இவங்க 40,000 கோயிலுக்கு மேலே இருக்குது, என்னைக்கு 40,000 கோயிலையும் இவங்க பார்க்க போகிறாங்க, கமிட்டி போட போகிறாங்க. 2 வருடங்கள் போய்விட்டன. அப்போ இதுதான் ஒரு அரசாங்கத்தோட. அப்போ சொன்னவர் அப்போ பிரிக்கிறதுக்காவது ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னா உண்மையில் இவர்களால் பிரிக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வைணவ கோயில்களில் தான் இந்த சொர்க்கவாசல் திறக்கும் இல்லையா,
திருவண்ணாமலை கோயிலில் சொர்க்கவாசல் திறந்துருக்குறாங்க. இப்போ இதை வைணவ கோயிலில் வைப்பீங்களா, சைவ கோயிலில் வைப்பீங்களா? பல கோயில்களில் திருமால் சன்னதி இருக்கிறது. இது எல்லாத்தையும் எப்படி நம்ம பிரிக்க போகிறோம்? இதெல்லாம் எல்லாமே ஒன்றுக்குள்ளே பிணைந்து இருக்கிறது. ஏன்னா வடமொழியில் இன்றைக்கி வச்சிருக்கிற ஆகமங்கிறது ஒரு போலியான ஒரு ஆவணம். அது ஏன் போலியான ஆவணம்னு சொல்கிறேன்னா, அந்த காமியாகமங்கிறது இருக்குது. அந்த ஆகமத்தில் அந்த எல்லா ஆகமங்களின் பெயரும் 28 ஆகமங்களோட பெயரும் இருக்குது. ஒவ்வொன்றில் எவ்வளவு சம்கியாம்பாங்க, அதான் அந்த மந்திரங்கள் வரி வரியாக இருக்கும். என்ன செய்யணுங்கிறதும் சம்கியா தான், மந்திரங்களும் சம்கியா தான். அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோடானு கோடிக்கு மேலே சம்கியாக்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இருக்கிற வடமொழியில் இருக்கிற ஆகமம். அந்த ஆகமத்தை இந்து வேத வளர்ச்சி இயக்கம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட அங்கே கோடானு கோடிக்கு மேலே இருக்குது, வரிசையாக இருக்குது. இன்றைக்கு சில லட்சங்கள் கூட இவங்ககிட்ட கிடையாது. அப்போ 99% அழிந்து போன ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க ஆகமம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதே காமியாகமத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆகமங்களில் சொல்லப்பட்ட மந்திரங்களை மட்டும்தான் நீங்கள் கோயில்களில் பயன்படுத்த வேண்டும், சிவாலயங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் வேதங்கள்ல இருந்தோ உபநிடதங்கள்ல இருந்தோ புராணங்கள்ல இருந்தோ எடுத்து இந்த மந்திரங்களை ஆகம மந்திரங்கள் கூட சேர்த்து பயன்படுத்தினீர்கள் என்றால் அது இடைத்த மத்திய தரப்பட்ட பூசை. நீங்கள் வெறுமன ஆகம மந்திரங்களை விட்டுட்டு வெறுமன வேதங்கள்ல இருந்தோ இல்லை உபநிடதங்களோ புராணங்கள்ல இருந்தோ எடுத்து செஞ்சிருக்கலாம், அது கடைத்தரப்பட்ட பூசை. இதுவும் ஆகமத்தில் தான் சொல்லியிருக்குது. இதை இந்து சமய அறநிலையத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்குகிற பயிற்சி கையேட்டிலையும் தெளிவாக போட்டிருக்குது. இப்போ பாருங்கள், 99% இல்லை. இவங்க எல்லாரும் அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சுக்கலாம்பரதம், சசிவர்ணம், சதுர்புஜம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இது யாருக்கு உண்டான மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? இது விஷ்ணு சகஸ்கரநாமம், விஷ்ணுவோட போற்றிகள் 1000. இதை பிள்ளையாருக்கு கொண்டு போயிட்டு சுக்கலாம்பரதம் தள்ளிக்கிட்டு இருந்தா, இதில் சிவன் கோயிலில் இதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது எதில் இருக்குதுன்னா நம்ம மகாபாரதத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் சுக்கலாம்பரதம் எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ எல்லா இடங்கள்லையும் அந்த பூசையை மத்திய தர பூசையாகவும் கடைநிலை பூசையாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுக்காக நீங்கள் ஆகமன்னு பேசுகிறீங்க? இதுக்காகவா மற்றவங்களை உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இது ஒன்று. ரெண்டாவது, இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்னொன்று ருத்ரம், சிவன் கோயிலெல்லாம் ருத்ரம் ஓதுறோம்பாங்க. இது எதில் இருக்குன்னா அந்த அசுர வேதம் யஜுர்வேதத்தில் இருக்குது, தைத்தரிய உபநிடதத்துலேயும் இருக்குது. ஆச்சா, இதை ருத்ரம் கோயில் அவங்களுக்கு இருக்கிற மந்திரங்களில் சிவன் கோயிலில் பெரிய அளவில் ஒரு இதோட பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த ருத்ரம்ங்கிறது. இதை பயன்படுத்தினீங்கனாலும் அது உங்கள் பூசை மத்திய தரமாகவும் கடைத்தரமாகவும் போய்கிட்டு இருக்கு. இப்படி ஊரை ஏமாற்றிக்கொண்டு இதுதான் உங்களுடைய ஆகமம். ஆனால் அதே ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, சிவ தீட்சை பெற்றுவிட்டால் 4 வர்ண பேதத்திலிருந்து முத்தி அடைந்து விடுகிறான். இது சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்வதாக அந்த ஆகமமே சொல்லுது. அப்போ அந்த உங்கள்கிட்ட ஆகமம் இல்லை, 99% அழிஞ்சிருச்சுது. நீங்கள் வெளியிலேருந்து எடுத்து வேதத்திலேருந்து உபநிடத்தில் எடுத்து அந்த பூசையை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் உங்கள் கையில் இருக்கிற அந்த ஆகமம் தான் சொல்லுது. அப்புறம் அந்த மூன்றாவதாக என்னன்னா, அந்த சிவ தீட்சை பெற்றுவிட்டால் வர்ணபேதங்களிலிருந்து முத்தி அடைந்து விடுறான். அவனுக்கு இந்த 4 வர்ணத்தை சொல்லக்கூடாது. எல்லாருமே சிவதீட்சை பெற்றவர்கள் எல்லோருமே அவர்கள் கருவறைக்குள் நுழைந்து பூசை செய்யலாம். அதே ஆகமத்தில் தான் சொல்லியிருக்குது. பெண்களும் உள்ளே கருவறைக்குள்ள நுழைந்து பூசை செய்யலான்ட்டு அதே ஆகமத்தில் சொல்லியிருக்கு. அப்போ ஆகமத்தில் சொன்னதை பின்பற்ற மாட்டீர்கள், சொல்லாததை செஞ்சு பூசையை கெடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆகமம் தான் புனிதம் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் ஆகமத்திற்கு வச்சிருக்க முறை. இதுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். இதாச்சா. அடுத்தது வாங்க, குடமுழுக்கு. 2000க்கு மேலே குடமுழுக்கு நடந்துச்சு தான். இந்த குடமுழுக்கில் இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தில் இருந்து தான் அதன் தலைவருங்கிற முறையில் நான் தான் வழக்கு தொடுத்தேன். கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு நடத்தும் பொழுது அப்போ தீர்ப்பு நீதிபதி ஐயா கிருபாகரன் அவர்கள் புகழேந்தி அமர்வில் 2 பேர் சேர்ந்த அமர்வில் தீர்ப்பு தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க. தி குடமுழுக்கு ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ். தமிழிலேயே குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும். ஆர் இட் ஷுட் பி கண்டக்டட் வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ் டு தமிழ்.
தமிழ்ல தான் நடத்தப்படணுங்கிறது தான் தீர்ப்பு. தமிழுக்கு இல்லை என்றால் ஈக்குவலா இல்லை என்றால் தமிழ்ல சம அளவு முதன்மை கொடுத்து பண்ணணும். சரியா? இப்போ ஒரு நல்ல தமிழர்களுக்காக இருக்கிற அரசுன்னா தமிழ்லே நடத்திட்டு போக வேண்டியது தானே. தீர்ப்பு தான் சொல்லுது. 6ங்கிற கிளாஸுக்கே போக வேண்டாம். சரி, இருந்தாலும் இருக்குது. இப்போதைக்கு முதல்ல ஆரம்பிப்போம். முதல்ல தடாலடியாக ஆரம்பிக்க வேண்டான்ட்டு இப்போதைக்கு ஆரம்பிப்போம். அப்போ தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுக்கணுங்கிறது தான் அங்கேருந்து அந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அமைச்சர் அவர்களை பலமுறை சந்தித்திருக்கிறோம், ஆணையர்களை சந்தித்திருக்கிறோம், எல்லா கோயில்லையும் கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு குடமுழுக்குங்கிறது முதன்மையாக 3 இடங்கள்ங்க. ஒன்று வேள்விச்சாலை, அங்கே தான் பல இடங்கள்ல இருந்து கொண்ட நீரை புனித நீராக்கி அந்த கோபுர கலசத்தில் ஊற்றணும். அந்த கோபுர கலசம் 2வது இடம். 3வது இடம் கருவறை சிலை, மூலவர் சிலை அந்த மற்ற எல்லா சிலைகளும், எல்லா கருவறையில் இருக்கிற சிலைகளுக்கு ஊற்றணும். அப்போ கருவறை, அனைத்து கருவறைகளும், அடுத்தது கோபுர கலசம், வேள்விச்சாலை, இந்த 3லையும் சம அளவு கொடுத்துருங்க. இவ்வளோ தான் கேட்குறோம். இதில் அங்கே 10 நிமிஷம் சமஸ்கிருதம் ஓதுனா தமிழுக்கும் 10 நிமிஷம் ஓதுங்க. அங்கே 4 பிறமணினரான பிராமணர்கள் இருந்தாங்கன்னா தமிழர்கள் 4 பேர் உள்ளே கொண்டு போங்க. கருவறைக்குள்ளேயும் அதே மாதிரி கொண்டு போங்க. வேள்விச்சாலையில் 108 குண்டம் போட்டிங்கன்னா 108ல் அவங்க 2 மணி நேரம் முழுசும் யாகம் நடத்துகிறதே இல்லை. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அதிகபட்சமாக நடக்கிறது. நீங்கள் மீதி 20 மணி நேரம் இருக்குதுல்ல, இங்கே அதில் தமிழுக்கு 2 மணி நேரம். உங்கள்கிட்ட ஆள் இல்லைன்னா நாங்கள் பண்ணிக்கிடுறோம். ஏன்னா ஓதுவாருக்கு ஓதத்தான் தெரியுமே தவிர மந்திரங்கள் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அவர்களுக்கு அந்த பாத்திரங்களை ஓதுவார், அவ்வளோதானே தவிர அந்த மந்திரங்கள் போற்றி அதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. வேள்வி வளர்த்தும் பழக்கம் இல்லை. ஆனால் இல்லைன்னா நாங்கள் கொடுக்குறோம், இல்லை நீங்களே பண்ணனாலும் பண்ணிக்கிடுங்க. இதை செஞ்சால் தானே தமிழில் குடமுழுக்கு நடத்துதுன்னு அர்த்தம். இப்போ எல்லா கோயிலும் அரசு இப்போ தமிழ்ல நடந்திருக்குன்னு சொல்றது அப்ப எதுன்னு சொல்றீங்க? இப்போ கொரோனா காலத்தில் என்ன செஞ்சாங்க, முழுக்க வடபழனி கோயிலெல்லாம் முழுக்க சமஸ்கிருதத்தை வச்சே பண்ணிட்டாங்க. ஆச்சா, கேட்டால் ஆகமப்படி நடந்ததுன்னு அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க. விடுங்க. இப்போ தான் கரூர் இன்னைக்கு தான் கரூரில் பட்டீஸ்வரர் கோயிலில் கரூரில் இப்போ தான் கோயம்புத்தூர் பேரூரில் பட்டீஸ்வரர் பச்சையநாயகி அம்மன் கோயிலில் இப்போ தான் குடமுழுக்கு நடந்துகிட்டு இருக்கோம், இல்லைன்னா நடந்து முடிஞ்சிருக்கோம். இப்போ தான் இன்றைக்கு தான் நாங்கள் இன்றைக்கும் எங்கள் ஆட்கள் அங்கேருந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த 3ம் கேட்குறோம். அப்போ இப்போ 3ம் கேட்கும் பொழுது அந்த இணை ஆணையர் இருக்கார் இல்லையா, அந்த செயல் அலுவலருக்கு மேலே உள்ள அலுவலர் அவர் தெளிவாக அச்சிட்டு கொடுக்குறார். நான் வேணால் அந்த அவர் கொடுத்த ஆணையை, செயல்முறை ஆணையை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களே படித்து பார்த்துக்கலாம். நாங்கள் சொல்கிறது நீதிமன்ற ஆணைப்படி சம அளவு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நீதிமன்ற ஆணையை பற்றி பேசவே இல்லை. அவர் என்ன சொல்ல, நாங்கள் இந்த ஸ்தானிகர்கள்ட்ட கேட்டோம், நாங்கள் சர்வசாதகர்கிட்ட கேட்டோம். இவங்கெல்லாம் யாருன்னா சமஸ்கிருதத்தில் நடக்கணுன்ட்டு இப்போ கோயிலுக்கு வந்தவங்க. பிறகு கோயிலில் இருக்கிற சிவாச்சாரியார்கள்ட்ட கேட்டோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் எல்லாம் தொன்று தொட்டு எப்படி நடக்குதோ அதுபடி தான் நடத்தணுன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் தமிழுக்கு சம அளவு குண்டம் கொடுக்கணுங்கிறதோ இல்லை 2 குண்டங்களை பிரித்து கொடுக்கணுங்கிறதோ ஏற்கத்தக்கது அல்ல. நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, சிவாச்சாரியார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்தானிகர்கிட்ட அவனே சமஸ்கிருதத்தில் ஓதணுன்ட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, வேறு கோயிலிருந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கோர்ட்டு தீர்ப்புக்கு மேலே இவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்பீங்களா? கோர்ட்டு தீர்ப்பு கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸை கேட்டுட்டு தானே வந்துச்சுது. அப்போ கோர்ட்டு தீர்க்க விலக்கி வச்சிருவீங்க, நீங்கள் சிவாச்சாரியார் பேச்சை தான் கேட்டுவீங்க. இது அமைச்சர் வரைக்கும் போய் அமைச்சரே என்ன சொல்கிறாரு, தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படுங்கிறார். பாருங்கள். அப்போ அமைச்சருமே என்ன சொல்கிறாரு, நீதிமன்ற ஆணைங்கிறது வேறங்க, கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ். நாங்கள் சிவாச்சாரியார் ஓகே தானே, உங்களுக்கு தமிழ்ல நடந்தால் ஓகே தான் அமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்ல நடத்தப்படும். பாருங்க இது ஒரு எவ்வளவு அவலமான நிலைன்னு பாருங்க. அந்த தமிழிலுங்கிற வார்த்தை இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் முந்தி இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்ங்கிற அறிவிப்பு பலகை எல்லாத்தையும் மாற்றி தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு கொண்டு வந்ததை பெருமையாக பேசி அது ஒரு வரலாறாகவே படைத்தார். அதே ஆட்சியில் இன்னைக்கு தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும்னு சொல்லக்கூடிய நிலைமை அன்றைக்கு இருந்த அந்த எப்படி இருந்த ஆட்சியும் அரசும் மக்களும் தமிழர்கள் உரிமையும் எப்படி ஆயிடுச்சிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம இப்போ தமிழில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் நடந்தால் போதுங்க, தமிழிலும் நான் என்ன எப்படினாலும் நடந்தால் போகணும். தமிழில் நடக்கிறது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். வேள்விச்சாலையில் கிடையாது. ஆச்சா,
இந்த கோபுர கலசத்தில் சில இடங்களில் ஏற்றுறாங்க. இன்றைக்கி ஏற்றுனாங்களா இல்லையான்னு தெரியலை. கருவறைக்குள்ளே நிச்சயமாக ஏற்ற மாட்டாங்க. வெளியிலிருந்து தான் ஓதுகிறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒலிபெருக்கியில் அந்த ஊர் முழுவதுமே கேட்கணும். தமிழில் பாத்திரங்கள் இருக்குது. இது எங்கன்னா வேள்விச்சாலைக்கு தள்ளி வெளியே வேள்விச்சாலையிலிருந்து வேள்வி முன்னாடி மந்திரம் ஓதுனா தானே அது புனித நீரை உருவாக்குறதுல சம அளவு முதன்மை கொடுக்கணும். வேள்விச்சாலையில் கிடையாது. வெளியே ஒரு மேடை போட்டாங்க. மேடை போட்டு அங்கே ஒரு வாத்தியமெல்லாம் வச்சுட்டாங்க. ஒலி வாங்கி எங்கேயும் கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ பார்க்குறவங்களுக்கு தமிழில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேள்விச்சாலைக்குள் நுழையாத அந்த தீண்டாமை தான் அங்கே நடக்குது. அதே மாதிரி தான் கருவறைக்குள்ளும் நுழையாத தீண்டாமை தான் நடக்குது. கோபுர கலசத்துலேயும் போகிறதா இல்லையான்னு தெரியல. பல இடங்களில் போகிறது இல்லை, சில இடங்களில் போகுது. ஆச்சா, இன்னொன்று இங்கே போடுறாங்க பாருங்கள், அதெல்லாம் ஒரு 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 ஆத்திரமூட்டக்கூடிய செயல்கள். அந்த மேடை போடுறாங்களா, மேடையில் ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்கிறாங்க. பன்னிரு திருமுறைகள் பாராயணம், முற்றோதல், அடுத்தது தேவாரம், திருப்புகழ், இன்னிசை நிகழ்ச்சி. இன்னிசைங்கிறது வேற, முற்றோதல்கிறது வேற. முற்றோதல்கிறது ஒரே தேவார பாடல் தான் இன்னிசையிலையும் வரும், இதுலேயும் வரும், முற்றோதல்லையும் வரும். முற்றோதல்கிறது ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் குறிப்பிட்ட மாதிரி இறைவனை முன்னிறுத்தி ஒரு சிலையை வச்சுட்டு சொல்லப்படுறதுக்கு பேர் தான் முற்றோதல். ஒரு கோயில்லையோ ஒரு இதுலேயோ சொல்லக்கூடியது தான் முற்றோதல். இன்னிசை நிகழ்ச்சிங்கிறது பொழுதுபோக்குக்காக பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. ரெண்டையும் அங்கே பதாகையில் வச்சுருக்கிறாங்க. ஒன்று. அப்போ இதை பாடக்கூடியவருக்கு இன்னிசை நிகழ்ச்சிக்கும் அந்த முற்றோதலுக்கு வேறுபாடு தெரியுமான்னு தெரியல. ஆனால் பல பாடல்கள் பார்த்திங்கன்னா அந்த ஓதுவார்கள் முற்றோதலில் எந்த முறைப்படி பாடணுமோ, எந்த ராகத்தில் எந்த பண்ணோட எந்த இசையோட எப்படி பாடணுமோ அப்படி பெரும்பாலான பாடல்கள் பாடப்படவில்லை. அப்போ அது இன்னிசை நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. இது எவ்வளவு அவல கேவலம். இன்னும் சொல்லப்போனால் பன்னிரு திருமுறை இதிலேயே எழுத்து பிழைங்க. 2 சொல்லி நான் ரன்னகரம் சொல்லுவாங்க. 2 சொல்லி நான் போடுற இடத்துல 3 சொல்லி நான் போட்டிருக்காங்க, டன்னகரம் போட்டிருக்காங்க. பன்னிரு திருமுறை நீங்க என்னங்க ஒரு 18 சித்தர் மடமெல்லாம் சொல்லிட்டு ஒரு எழுத்து பிழையை போய் இவ்வளவு பெருசா நினைக்கிறீங்களே. நீங்களும் நினைக்கலாம், மக்களும் நினைக்கலாம். நல்லா பாருங்க, 2 நாள் போராடணும். அதை கொஞ்சம் மாற்றிருங்கன்ட்டு அங்கே பாட வர்றவங்கள்ட்டையும் சொல்கிறோம், அலுவலர்கள்ட்டையும் சொல்கிறோம். 2 நாளாக மாற்றவில்லை. பிறகு எங்களுடைய நண்பர் ஒருத்தர், ஒரு வழக்கறிஞர், அவர் நேரடியாக அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சர் இங்கே மாற்ற சொல்கிறாரு. அதற்கு பிறகு நேற்று இரவு தான் 3ஆவது நாள் யாகங்கள் ஆரம்பித்து 3 நாட்கள் அப்படியே தான் இருந்துச்சு. 3ஆம் நாள் இரவு இதுக்கு முன்னாடி அமைச்சர் சொல்லி மாற்றுறாங்க. அப்போ அலட்சியம் தானே. எவ்வளவு அலட்சியமாக தமிழுக்கு எப்படி அலட்சியம் இருக்கிறது. இந்த அலட்சியம் எங்கே வர்றது? அப்போ தான் அங்கே தான் நான் சொல்கிறது. இணையாணையார் இப்படி சொல்கிறாரு, கோர்ட்டுக்கு மேலே நாங்கள் இவங்கிட்ட கேட்டுதான் சொல்கிறேங்கிறாரு. ஆணையர், செயலாளர், இவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் தமிழுக்கு முதன்மை கொடுக்குறாங்களோ. உண்மையிலே ஆணையருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்துடுறா அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா 2 நாளாக 3 நாளாக அதை மாற்றாமல் வச்சுருப்பாங்களா? அமைச்சருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மாற்ற சொல்கிறதுக்கு முன்னாடி, எழுத்துப்பிழையை மாற்ற சொல்கிறதுக்கு முன்னாடி யார் இருக்கிறாரோ அவரெல்லாம் மாற்ற சொல்லியிருப்பார். அவர் மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்திருப்பாருங்கிற பயம் இருந்துச்சுன்னா, இது சமஸ்கிருதத்திலேயோ வேறு பேர்லையோ அரசியல்வாதிகளின் பெயர்லையோ முதலமைச்சர் பெயர்லையோ ஒரு தவறு நடந்துச்சுன்னா இப்படியே விட்டுருவாங்களா? அப்போ பன்னீர் திருமுறைனா நாங்கள் 2 நாள் போராடியும் மாற்ற மாட்டீங்க. இதற்கு முதல்ல நாங்கள் அதை பெரிதாக நினைக்கல. 2 நாள் போராட வேண்டியிருக்குது, அமைச்சர்கிட்ட போய் வர வேண்டியிருக்கு. அப்போ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறீர்கள். இது எல்லாமே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க. நாங்கள் தமிழில் இருந்து வெளியில் நாங்களே ஒரு பூசை பண்ணோம், அருளாணை வேட்டல் பூசைன்னு. கடவுளே நீதிமன்ற ஆணையை நிறைவேற்ற கொடுன்னு போடுறோம். அப்போ மக்கள் வராங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க. எல்லாம் ஆசீர்வாதம் மக்கள் வாங்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் மக்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வர்றாங்களே தவிர தமிழ் வேணும், எழுத்துப்பிழை இருக்குதுன்னு கேட்கறது மக்கள் வேணும் இல்லையா?
இதை மக்கள்கிட்டையும் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். தமிழுக்கு இப்படி ஒரு அவல நிலை வந்திருக்குது, எழுத்துப்பிழையை கூட மாற்றாத ஒரு நிலைமை இருக்கிறது. நிச்சயமாக அந்த அலுவலர்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாலாவது இது அடுத்தடுத்த இடங்களில் அந்த முதன்மை, நமக்கு ஒரு அலுவலர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நோக்கம் அல்ல, ஆனால் அந்த மற்ற இடங்களில் இதை மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்னா உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டுங்கிறது தான் எங்களது கோரிக்கை. ஸோ என்ன நடக்குது, அரசு நிறைய முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு சாதகமான முடிவு எடுக்கட்டும்னு நான் எங்கள் சார்பாக சொல்லிக்கிறோம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தி வேத பர்வலட்சி இயக்கத்தின் கலாட்டா வாய்ஸ் ஊடக அன்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.